வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நம்ம சேனலில் நிறையா பயனுள்ள தகவல்கள் போட்டுக்கிட்டுருக்கோம். ஈஸியாக நம்மளே பண்ணிக்கிறக்கூடிய, சுலபமாக நம்ம வீட்டிலேயே நம்மளே சரிபார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏசியை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏசியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்னென்னா, ஃபேன் சுத்த மாட்டேங்குது. கம்ப்ரஸர்லாம் ஓடுது, சத்தம் வருது, கூலிங் கொஞ்ச நேரம் வருது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது. ஃபேன் சுத்தமாக ஓட மாட்டேங்குது. அப்போ ஓடாதப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டெஸ்டர் இல்லை ஏதாவது ஒரு குச்சி மாதிரி வச்சு ஃபேனை தட்டி விட்டு பார்க்கணும். நம்ம இப்போ ட்ரெயின்லலாம் ஃபேன் ஓடலைன்னா நம்ம ஒன்று பண்ணுறோம்ல, உள்ள யாராவது பேனா வச்சோ இல்லை ஒரு சின்ன கம்பி வச்சோ தட்டுவாங்க, குச்சி வச்சு ஃபேன் ஓட ஆரம்பித்தோம். அதுக்கெலாம் கெப்பாசிட்டர் ப்ராப்ளம். ஏன்னா கெப்பாசிட்டர் தான் ஒரு ஃபேனை, ஒரு மோட்டரை இனிஷியலாக ஃபோர்ஸோடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பவர் கொடுக்குறது. அந்த கெப்பாசிட்டர் சரியில்லைன்னா இந்த ஃபேனும் எந்த மோட்டரோ ஓடுறது கஷ்டம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியில் பாருங்கள், ஏசியில் நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். ஒன்று அந்த கெப்பாசிட்டர் இப்போ முதல்ல ஏசியில் அவுட்டோர் யூனிட்டில் இருக்க பார்ட்ஸை பற்றி சொல்கிறேன். இப்போ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன். ஃபேன் ஓட மாட்டேங்குது. அந்த தட்டி இப்படி மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இப்படி தள்ளி விட்டோன்னா ஓடுது, இல்லைன்னா அப்படியே நிற்கிது. கம்ப்ரஸர் ஓடுது, ஹீட் ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட் இந்த ஏசியில். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ஏசிக்கு அவுட்டோர் யூனிட்டை பிரித்தோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்க டாப்பு, இங்கே மேலே ஃபுல்லாக லைனாக இருக்கும் ஸ்க்ரூ ஃபுல்லாக கழட்டிட்டு, சைடில் பேக்கில் இருக்கும் அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு டாப் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் டோரு, முன்னாடி ஃபேனுக்கு முன்னாடி வருதுல அந்த டோரு, இந்த டோரை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஓரம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்க்ரூஸ் இருந்துச்சு, கீழே ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஓரம் லாக்கு தான் வரும். இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தவுலையும் ஒரு லாக் வரும். ஸோ இது மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாத்தையும் கழட்டிட்டு 2 டோரையும் ஓப்பன் பண்ணியாச்சு. டாப் டோரு, ஃப்ரண்ட் டோரையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னு பிரச்சனைனா, நம்ம கெப்பாசிட்டர் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் ஃபேனுக்குரிய கெப்பாசிட்டர். நீங்கள் பார்த்தா தெரியும், பார்த்தீங்களா, வெடிச்சிருச்சுனாலே அது கதை முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ இதோட ஃபால்ட்டு கெப்பாசிட்டர். பாருங்கள் எப்படி வெடிச்சு வந்திருக்கு. இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா இதில் வச்சு ரன் பண்ணுறது ஆபத்து. அதை நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஃபேன் ரொம்ப சிம்பிளான காம்போனன்ட்ஸில் தான் ஏசி ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த இதான் நம்ம ஹாட்டாக கூலாக்கி கொடுக்குறது. இதை கம்ப்ரஸ் பண்ணி இந்த பைப் வழியாக தான், இந்த ஃபின்ஸு இதுங்க மூலியமாக யூஸ் பண்ணி தான் கூலாகுது. அதுக்கப்புறம் இது அவுட்டோர் யூனிட்டு. ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த சர்ஃபேஸு. இது எவ்வளோக்குள்ள ஹீட் ஆகுது, உள்ளே நமக்கு கூலான ஏர் தரும். இந்த ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேன் ஓடுது. இந்த ஃபேனுக்கு பின்னாடி ஒரு மோட்டர் ஒன்று இருக்கும். அந்த மோட்டரோட உதவியாக தான் இந்த ஃபேன் ஓடுது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர். இது கம்ப்ரஸரில் நிறையா விதம் இருக்கும். R32, R40ன்னு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்ப்ரஸர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் லைனு. அதுக்கப்புறம் இது கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டரு. அப்புறம் இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேனுக்குரிய கெப்பாசிட்டர். இந்த ஃபேன் இருக்குல்ல, இது ஓட வைக்கிற கெப்பாசிட்டர். இப்போ இந்த ஃபேன் ஓடாத காரணம் இந்த கெப்பாசிட்டர் பர்ன் ஆகிடுச்சு. இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சிம்பிள். இதில் 2 பின்னு தான் இருக்குது பாருங்கள். அந்த 2 பின்னு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறது. 2 பின்னு தான். சிம்பிளாக அப்படி கழட்டிட்டு இது ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ நம்மகிட்ட டெஸ்டர் தான் இருக்குது. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான டூல்லாம் கிடையாது. பாருங்கள், போட்டு லூஸ் பண்ணுறோம். ஓப்பன் ஆகி எடுத்தாச்சு. அவ்வளோதான். திருப்பி இதே மாதிரி ஒன்று புதுசு வாங்கிட்டு இங்கே பாருங்கள் எப்படி பிளாஸ்ட் ஆகி உடஞ்சிருக்குது. நடுவில் இந்த ஷார்ட் சர்க்கியூட்டை ஏதோ பிரச்சனை ஆனதுனால இது மெயினில் எங்கேயோ பிரச்சனை ஆகிருக்கு இந்த மழை நேரத்தில். அதனால தான் இது பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் மாற்றி இதை கொண்டு போய் நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் ஷாப் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு இதே மாதிரி சேம்
ஸ்பெசிஃபிகேஷனோட உள்ளதில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை வாங்கிட்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இது சிம்பிளானது. அதே மாதிரியே நம்ம கொண்டு வந்து மாட்டிட்டு இதே மாதிரி லைன் கொடுத்து மறுபடியும் இந்த சைட் டோர் முதல்ல மூடணும். அப்புறம் டாப் டோரை மேலே போட்டு மூடிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரன் பண்ணி நம்ம செக் பண்ணிட வேண்டியது. தேங்க்யூ நண்பர்களே.